வீட்ல வேணுங்கிற பொருள ஸ்டாக் வாங்கி வைக்க தெரியாது. சும்மா சும்மா விரட்டி விட்டுறியான்னு சொல்லி கடுப்பாயி இன்னைக்கு என்ன கோட்டார கூட்டிட்டு போயிட்டாரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு. நானும் எப்பல்லாம் கோட்டார் போறோங்கிற முடிவு எடுக்கிறோமோ, அப்பல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவேன். கல்யாண வீட்டுக்கு லிஸ்ட் எடுக்கிற மாதிரி. சாக்கு மூட்டை கணக்குல தேவைங்கிறத வாங்கி அடுக்கி பறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு சல்லியமே இருக்காது. யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் பத்தியலாம். லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பறக்கி அடுக்கி வைக்கிறப்போ ஒரு சாக்கு மூட்டை நெறஞ்சிரும். அப்படி நெறச்ச சாக்கு மூட்டையை எடுத்து போட்டு கொண்டு வரவும் பயங்கர பசி. மத்தியான நேரம் வேறயா. நமக்கு நேரத்துக்கு தின்னலன்னா தலைவலியும் வந்துரும். அதனால நேரா பார்த்து விட்டோம் பாட்டியோட கூழ் கடைக்கு. நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் நண்பர்களை எப்போ வந்தாலும் 1க்கு 2 செம்பு வாங்கி குடிப்பேன். அவ்வளோ ருசியாக இருக்கும் கூழ். கூடவே கருவாடு தொக்கொன்னு கொடுப்பாங்க பாருங்க, அதை அடிச்சு கவலை கிடையாது. என்ன மாதிரி இந்த பாட்டி கடை கூழுக்கு அடிக்ட் ஆகிருக்கவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாங்கள் மதிய பசியை தீக்க கூழம் குடிச்சிட்டு வண்டியை விரட்டுன்னு வீட்டை பார்த்து விடாவும் முலாம்பழம் முலாம்பழம் கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருந்தாவ. என்னடா பழம் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா முலாம்பழம் என்கின்ற கிர்னி பழம் ஜூஸ் அடித்து குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அது 1 கிலோ புள்ள வாங்கிட்டு நேராக வீட்டை பார்த்து வண்டியை விட்டாச்சு. என்னதான் வெயில் பல்லை இழிச்சிட்டு மண்டையை பழந்தாலும் சுற்றி பச்சை பச்சைன்னு பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ரோடு வேலையும் முடியாமல் இருக்குது. அப்படியே வாப்பாத்து எடுத்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே முடிஞ்சு போச்சு.